உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஜோதி, இந்த ஏங்க இவ்வளவு லேட்டு? நமக்கு சின்ன கடையை பார்த்து வாங்கிட்டு வந்தேன். சம்பந்தியமா பெரிய இடம்ல, அவங்களுக்கு நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்கம்மா, நீங்க எல்லாம் போய் முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடுறீ? சரி ஜோதி, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. நான் இதை போய் சம்பந்தியமாக கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. சொல்லுங்க, என்ன? ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். புலிமுருகா, இத வாங்கிக்க. என்ன, லெமன் சோறா இல்ல புளியோதரையா? மினி மீல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுலயும் மினி தானா? சரிங்க, வரேன். சி, இவங்க கையால நாம வாங்கி சாப்பிடுறதா? டே புலி, சொல்லுக்கா. இங்க ஏதாவது பிச்சைக்காரன் இருப்பான், அவங்க கிட்ட போய் கொடுத்துறா. அக்கா, பிச்சைக்காரனுக்கு கொடுக்கட்டுமா இல்ல குப்பை தொட்டியில போடட்டுமா? பிச்சைக்காரனுக்கே கொடு, அவங்க பார்க்கட்டும். அப்பதான் அவங்கள நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம்னு புரியும். ரைட்டு, பண்ணிடுவோம். ஐயா 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 ஐயா, இதுல சாப்பாடு இருக்குது, எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சரிங்க, விடுங்கய்யா. இந்தாங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்க ரெண்டே சாப்பிடுங்க. நாங்க சாப்பிடுறீங்கய்யா. நன்றிங்கய்யா. அம்மா, இதை நீங்க சாப்பிடுங்க. சரிங்க ஐயா. நல்ல மனுஷன். அம்மா, அங்க பாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க. சரிங்க ஐயா. நல்லா இருக்கணுங்க ஐயா. நம்ம வாங்கி கொடுத்த சாப்பாட பிச்சைக்காரங்களுக்கு போடுறாங்கம்மா. எவ்வளவு திமிரு இருக்கணும்ல அவங்களுக்கு. 4 வார்த்தை கேட்டாதான் என் கோவம் அடங்கும். ஏய் மகா, நில்லுடி. விடு மகா, அவங்க வேணும்னே பண்ணிருக்க மாட்டாங்க. கார்க்குள்ள வச்சு ஏதாவது சாப்பிட்டுருப்பாங்க. நம்ம கிட்ட வேண்டான்னு சொல்ல கூச்சப்பட்டு சாப்பாடு வேஸ்ட் ஆயிட போகுதுன்னு பிச்சைக்காரங்களுக்கு போடுறாங்க. அத போய் தப்பா எடுத்துக்கிற? பா, அம்மா பண்றதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. இப்படியே ரொம்ப எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப தப்பா இருக்குப்பா. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, பாத்துக்கோங்க. சாமி, இந்தாங்க, இது மாப்பிள்ளையோட ஜாதகம். கொடுங்க. சரி, பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க. இதுல தாங்க வச்சேன். என்ன ஜோதி, பையில ஜாதகத்தை எடுத்து வச்சதான் நான் பார்த்தனே. ஆமாங்க, இதுல தாங்க வச்சேன். எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு. பையில வச்சது எப்படிமா காணாம போகும்? தெரியலையே. என்னம்மா அது, ஜாதகத்தை கூடவா மறப்பீங்க? மறக்கலங்க, வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். இங்க வந்து பார்த்தா காணோம். எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே சரியா நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே சகுனம் தடையா இருக்கு.
நேத்தே நாள் குறிச்சிருக்கணும், அது தவறி போச்சு. இன்னைக்கு காலையாவது குறிச்சிருக்கணும். இவங்க வந்து சேர்றதுக்குள்ள நல்ல நேரமே முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க ஜாதகத்தை காணும்னு சொல்றீங்க. இவ 2 பேரும் சேர்ந்தா சரியா வருமா? ஐயோ சாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் தான் இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்றோம். ஏற்கனவே ஒரு வாட்டி மணமேடை வரைக்கும் போய் நின்னு போச்சு. இப்பவாவது எந்த தடையும் இல்லாம நடக்கணும். அது வேறயா? ஏற்கனவே கல்யாணம் வரைக்கும் போய் நின்றுருக்கா. அப்ப அந்த ஆண்டவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல. சாமி, அப்படிலாம் சொல்லாதீங்க. கோவில் உட்காந்துருக்கோம். உங்க வார்த்தை நல்லதா தான் இருக்கணும். நான் சொல்றது இருக்கட்டுமா, தெய்வம் நினைக்கணும்ல. ஆண்டவன் விருப்பம் வேற இருந்தா மனுஷன் என்ன பண்ண முடியும்? இந்தாக்கா, நீ சொன்ன மாதிரியே அந்த ஐஸ்வர்யாவோட ஜாதகத்தை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பர்டா. யாரும் பார்க்கலல? ம்ஹும். யாரும் பார்க்கல. ஏன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் மருமகளா இவ வந்து வாழணுமா? யாரே நீ? உன் தகுதி என்ன, தராதரம் என்ன? யார் யார் எது எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு மட்டும்தான் ஆசைப்படணும். புலி, அக்கா, இதை எரிச்சிடணும்டா. ம், இந்தா. எரிச்சிருவோம். இப்ப என்ன உங்களுக்கு? ஜாதகம் இருந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்போ ஆண்டவன் ஏத்துக்கிட்டதா அர்த்தம் தானே? ஆமாமா, ஜாதகம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் வரேன். திரும்ப லேட் பண்ணிட்டாதம்மா. நல்ல நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்பா, நான் இதோ வந்துடுறேன். சரிம்மா. அக்கா எங்க போ வந்து ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.